Hi guys, இந்நேரத்துக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மோட இந்தியன் ருப்பி தொடர்ந்து குளோபல் மார்க்கெட்ல US டாலரை கம்பேர் பண்ணும்போது டிப்ரிஷியேட் ஆயிட்டே இருக்கு. அதுவும் கடந்த சில மாதங்களா ரொம்ப வேகமா டிப்ரிஷியேட் ஆகுது. ரூபாய் தன்னோட மதிப்பை டாலரோட கம்பேர் பண்ணும்போது இழந்துகிட்டே வருது. Today let's talk about the Indian rupee. It's making headlines over the past few weeks. The rupee has plunged to an all-time low against the US dollar. சரி, இந்த ருப்பி டிப்ரிசியேஷன் நல்லதா கெட்டதான்னு கேட்டீங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ருப்பி டிப்ரிசியேஷனால இந்தியாவுக்கு நல்லதும் இருக்குப்பா. ஏன்னா நம்மோட பொருட்களை நம்மோட நாட்டுல உற்பத்தி செஞ்ச பொருட்களை வெளிநாடுகளுக்கு விற்கும் போது எப்படி விற்போம்? டாலர் மதிப்புல தான் விற்போம். சோ ரூபாயோட மதிப்பு இழக்க இழக்க நமக்கு தானே லாபம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், நம்ம ஊர்ல இருந்து ஒரு 100 கிராம் பேக்கெட் சீயக்கா பொடியை யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. யூஎஸ்ல இருக்கவங்க கிட்ட இந்த சீயக்கா பொடியோட விலை 5 ரூபான்னு சொல்லி விற்கிறோம்னு வச்சுக்கோங்க. நீங்க முதல்ல விற்கும் போது ரூபாவோட மதிப்பு 80 ரூபாய் ஒரு டாலருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். அடுத்த சில மாதங்கள்ல என்ன ஆயிடுது? ரூபாய் தன்னோட மதிப்பை இழந்துகிட்டே வருது. 80 ரூபாய் போய் ஒரு டாலருக்கு ரூபாவோட வேல்யூ 85 ரூபாய் ஆயிடுது. இப்ப முன்னாடி உங்களுக்கு 5 டாலருக்கு 400 ரூபாய் உங்ககிட்ட வெள்ளக்காரன் கொடுத்திருப்பான். ஆனா இப்ப அதே 5 டாலருக்கு உங்களுக்கு 425 ரூபாய் கிடைக்கும். ஏன்னா ஒரு டாலருக்கு 5 ரூபாய் ஏறிச்சுல, அப்ப 5 டாலருக்கு 25 ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நீங்க எதுவுமே பண்ணாம வேறெல்லாம் பேசாம உங்க ப்ராடக்டோட குவாலிட்டியை இம்ப்ரூவ்லாம் பண்ணாம உங்களுக்கு 25 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். இதுதான் ருப்பியோட டிப்ரிசியேஷன்ல கிடைக்கிற பெனிஃபிட். சோ இது இந்தியாவுக்கு நிறைய விஷயங்கள்ல நல்லது சேர்க்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல ருப்பி டிப்ரிசியேஷன் இந்தியாவுக்கு நல்லதெல்லாம் செய்யாது, அது இந்தியாவுக்கு கெடுதல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஐபோனோட விலை $1000 வெளிநாட்டு கம்பெனி டிசைட் பண்றாங்கன்னா எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு மட்டும் தான் சொல்றேன். சோ டாக்ஸ் எல்லாம் சேர்க்காமயே முன்னாடி 80,000 ரூபாய் கொடுத்தவங்க இப்ப எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாய் கொடுக்க வேண்டியதா வரும். டாக்ஸ் எல்லாம் சேர்த்தா, இம்போர்ட் டாக்ஸ் எல்லாம் சேர்த்தா அது எங்கேயோ போயிடும்னு வச்சுக்கோங்களேன். சோ ருப்பி டிப்ரிசியேஷன்னால என்ன பிரச்சனை? நம்ம இம்போர்ட் பண்ற பொருட்களோட விலை அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. இது இந்தியாவுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னப்பா, ஒருத்தர் ருப்பி டிப்ரிசியேஷன் நல்லதுன்னு சொல்றாரு, இன்னொருத்தர் ருப்பி டிப்ரிசியேஷன் கெட்டதுன்னு சொல்றாரு. அப்ப எதுதான்ப்பா உண்மை? இந்தியர்களுக்கு, இந்தியன் எக்கானமிக்கு, இந்தியன் மிடில் கிளாஸுக்கு ருப்பி டிப்ரிசியேஷன் நல்லதா இல்லையா என்பதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், காலங்காலமா இங்க ருப்பி டிப்ரிஷியேட் ஆயிட்டு தான் இருக்கு. டாலரை கம்பேர் பண்ணும்போது ருப்பி டிப்ரிஷியேட் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப ஏன் மீடியா எல்லாம் அதை பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கொஞ்சம் வேகமா ருப்பி அதோட மதிப்பை இழந்துட்டு இருக்கு. கடந்த 5 வருஷத்துல மட்டும் 17% மேல ருப்பி அதனோட மதிப்பை இழந்துருச்சு. இப்போ வெளிநாட்டுல நீங்க படிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி $1,00,000 செலவாகுதுன்னு அப்ராக்சிமேட்டா வச்சுப்போம். சோ 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வெளிநாட்டுல படிக்க 80 லட்சம் ரூபாய் செலவாகும்னா இப்பவும் அதே $1,00,000 கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 1 கோடி கிட்ட வந்துடும். இதுல இன்ஃபிளேஷன் ரேட் கடந்த 5 வருஷத்துல யூஎஸ்ல பயங்கர இன்ஃபிளேஷன் ரேட்லாம் ஆயிடுச்சு. அதெல்லாம் சேர்த்தோம்னா 1.5 கோடி உங்களுக்கு செலவு வச்சிரும். இது $1,00,000 5 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு வச்சாதான் இப்ப அது 1.5 கோடி ரூபாய் செலவை இழுத்து விடும். இதே $2,00,000 2.5-3 கோடி ரூபாய் செலவை இழுத்து விட்டுரும். அது மட்டும் இல்லாம கடந்த 5 வருஷத்துல 17% ருப்பி டிப்ரிஷியேட் ஆச்சுல, கடந்த 3 மாசத்துல மட்டும் 2.5%க்கும் மேல 2.8% ருப்பி தன்னோட வேல்யூவை இழந்திருக்கு. ப்ரோ 2.8% தானே ப்ரோ, இது என்ன ப்ரோ பெரிய விஷயம்னு கேட்டீங்கன்னா 2.8% பெரிய விஷயம் இல்ல. 3 மாத டைம் லிமிட்ல 2.8% விழுந்தது தான் பெரிய விஷயம். நீங்க எஃப்டியோட ரிட்டர்ன்ஸே எடுத்துக்கோங்களேன், ஒரு வருஷம் அதாவது 4 குவார்டர் சேர்த்து உங்களுக்கு 7% மட்டும் தான் ரிட்டர்ன் தருவான். ஆனா நீங்க 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு $100 வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2.8% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் ஒரு குவார்டர்லயே. அண்ட் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்க விரும்புறேன், லாங் டர்மா ருப்பி இப்படி இதே ரேட்லயே டிப்ரிஷியேட் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஆனா இந்த 2.8%ன்றது எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள சொன்னேன். செகண்ட் பாயிண்ட், சரி இந்த டாலர் ருப்பியோட வேல்யூ எல்லாம் யார் டிசைட் பண்றது? எப்படி டாலரோட வேல்யூ மட்டும் ஏறிக்கிட்டே போகுது, ருப்பியோட வேல்யூ மட்டும் கம்மி ஆயிட்டே வருது? ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் தான் உலகத்துல இருக்க முக்காவாசி கரன்சிஸோட வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணுது. நீங்க நார்மலா ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்கு போங்களேன், நீங்க தினமும் வாங்குற வெங்காயமும் தக்காளியும் ஏன் விலை மாறிக்கிட்டே இருக்கு? அடிக்கடி விலை மாறிக்கிட்டே இருக்கு. இந்த விலை எப்படி மாறுதுன்னா அந்த வெங்காயத்தோட டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து விலை மாறுபடுது. வெங்காயத்தோட டிமாண்ட் அதிகமா இருக்கும் போது விலை ஏறும், டிமாண்ட் கம்மியாகி சப்ளை அதிகமா இருக்கும் போது விலை குறையும். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இதே தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்லயும் நடக்குது. எந்த ஒரு கண்ட்ரியோட கரன்சிக்கு உலகத்துல அதிக டிமாண்ட் இருக்கோ அந்த கரன்சியோட வேல்யூ ஏறும். எந்த கண்ட்ரியோட கரன்சி உலகத்துல டிமாண்ட் கம்மியா இருக்கோ அப்ப அந்த கரன்சியோட வேல்யூ இறங்கும். எப்படி ஒரு நாட்டோட கரன்சியோட டிமாண்ட் ஏறுது இறங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்துல நடக்கிற ட்ரேடு தான் அதை டிசைட் பண்ணுது. ட்ரேடுனா ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லங்க, நீங்க எந்த ஒரு பொருளை வாங்கும் போதும் இல்ல எந்த ஒரு சர்வீஸை வாங்கும் போதும் ஏதாவது ஒரு கரன்சியை பயன்படுத்தி தான் வாங்குவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
நீங்க யூஎஸ்க்கு ஒரு டூர் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹாலிடே பிளான் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்க நாட்டோட கரன்சியை கொடுத்துட்டு யூஎஸோட கரன்சியை வாங்குவீங்க, டாலரை வாங்குவீங்க. அப்போ டாலருக்கான டிமாண்ட் கொஞ்சம் ஏறும். வெறும் டூரிசம் மட்டும் இல்லங்க, நீங்க பாண்ட் மார்க்கெட்ல பாண்ட் வாங்கினாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக் வாங்கினாலும் சரி, இல்ல யூஎஸோட ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வாங்கினாலும் சரி, இல்ல கச்சா எண்ணெய் வாங்கினாலும் சரி, நீங்க டாலரை கொடுத்து தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த உலகத்துல வாங்க வேண்டியதா இருக்கு நம்ம நாட்டை விட்டு வெளியே போனா. அதனாலதான் டாலரோட மதிப்பு ஏறுது. ரூபாயை கொடுத்து எந்த பொருளும் வாங்குறதுக்கான டிமாண்ட் கம்மி ஆகிறதுனால, இந்தியால இருக்க டூரிசம் கம்மி ஆகிறதுனால, இந்தியால இருக்க ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லா எஃப்ஐஐஸும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் அவங்களோட ஸ்டாக்ஸை வித்துட்டு டாலருக்கு திருப்பி அந்த பணத்தை கன்வெர்ட் பண்றதுனால டாலர் ஒரு பக்கம் ஸ்ட்ராங் ஆயிட்டே போகுது, ருபி இன்னொரு பக்கம் டிப்ரிஷியேட் ஆயிட்டே போகுது. ஆக்சுவலா இந்த ஃபால் இன்னும் ஸ்டீப்பா இருந்திருக்கணும்னு சொல்றாங்க. அதை தடுக்க தான் ஆர்பிஐ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட இருக்க டாலரை கொஞ்சம் கொஞ்சமா வித்துட்டு இருக்காங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல. சரி, முக்கியமான கேள்விக்கு வாப்பா, இது இந்தியன் எக்கானமியை அஃபெக்ட் பண்ணுமா, அஃபெக்ட் பண்ணாதா? கண்டிப்பா இது அஃபெக்ட் பண்ணுங்க. ஃபார்மா, ஐடி, டெக்ஸ்டைல் போன்ற செக்டார்ஸ்லாம் இந்த ருபி டிப்ரிசியேஷனால பெனிஃபிட் ஆக போற செக்டார்ஸ்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கான வரவு அதிகரிக்க போகுது. ஏன்னா இந்த செக்டார்ஸ் எல்லாம் அவங்களோட ப்ராடக்ட்ஸை நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐடி அவங்களோட சர்வீசஸை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, வெளிநாட்டினருக்கு வித்துட்டு இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் பெனிஃபிட் பண்ண போறாங்க. அப்ப யாரெல்லாம் கஷ்டப்பட போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வெறும் கச்சா எண்ணெயை மட்டும் இம்போர்ட் பண்றது இல்ல, பல்சஸை இம்போர்ட் பண்ணுது, எடிபிள் ஆயிலை இம்போர்ட் பண்ணுது, ஃபர்டிலைசர்ஸ் இம்போர்ட் பண்ணுது. இதோட விலைவாசி எல்லாம் ஏறும்னு சொல்றாங்க. அண்ட் ஆப்வியஸா கச்சா எண்ணெயோட விலை ஏறும் போது பெட்ரோலோட விலை ஏறுச்சுன்னா அது எல்லா ப்ராடக்ட்ஸோட விலையையும் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி தான் ஆகணும். சோ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகரிக்கும் போது எல்லா ப்ராடக்ட்ஸோட விலையும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இப்ப மறுபடியும் அதை தானே சொல்ற, ஒரு சில செக்டார்ஸ்லாம் நல்லா இருக்கும், ஒரு சில செக்டார்ஸ்லாம் அடி வாங்கும், அதே தானே திருப்பி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சூழல் இந்தியாவுக்கு நன்மைகளை விட பிரச்சனைகளை தான் அதிகம் தரப்போகுது. ஏன்னா இந்தியா ஒரு ட்ரேட் டெபிசிட் அதிகம் உடைய கண்ட்ரி. அதாவது இங்க எக்ஸ்போர்ட்ஸை விட இம்போர்ட்ஸ் தான் அதிகம். அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸால கிடைக்கிற பெனிஃபிட்ஸை விட இம்போர்ட்னால கிடைக்கிற பிரஷர் தான் இந்தியன் எக்கானமிக்கு அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், போன வருஷம் நவம்பர் மாசம் ட்ரேட் டெபிசிட் எவ்வளவு இருந்திருக்குன்னு சொல்றாங்கன்னா $37.8 பில்லியன் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. 32.1 பில்லியன் டாலருக்கு எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், 69.9 பில்லியன் டாலருக்கு இம்போர்ட் நம்ம பண்ணியிருக்கோம். அப்படின்னா எக்ஸ்போர்ட்டை விட 37.8 பில்லியன் டாலருக்கு இம்போர்ட்டை நம்ம அதிகமா பண்ணியிருக்கோம். இதை தான் ட்ரேட் டெபிசிட்னு சொல்றோம். India's monthly trade deficit has clocked a record high of $37.8 billion in November 2024, which is a significant rise from the $27.1 billion which was recorded in October 2024. A rise in trade deficit may put further pressure on the current account deficit as well as a declining rupee. இது ஒரு மாச கணக்கு மட்டும்தான், நவம்பர் மாச கணக்கு மட்டும்தான். இதை நான் மட்டும் சொல்லல, பேங்க் ஆஃப் பரோடாவோட எக்கானமிஸ்ட் அதித்தி குப்தாவும் சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்துல இருந்து நமக்கான டேக்அவேஸ் என்னன்னா, அடுத்த சில மாதங்கள்ல மறுபடியும் கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும் என்பதுதான் டேக்அவே. அண்ட் இது எப்பவுமே இப்படிதான் இருக்கும்னு நான் சொல்ல வரல, ஆனா அடுத்த சில மாதங்கள் மிடில் கிளாஸுக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லா தான் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. கன்சியூமர்ஸ்க்கான பிரைசஸ்லாம் ஏற போகுது, நம்மளோட ஸ்பெண்டிங் லிமிட் கம்மி ஆக போகுது அப்படின்றது தான் சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான விஷயமா என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா இம்போர்ட்டை நம்பி தான் க்ரூட் ஆயில்ல இருக்கு. ஆல்ரெடி ஒரு பக்கம் க்ரூட் ஆயிலோட விலை வேற ஏறிட்டு இருக்கு. அந்த க்ரூட் ஆயில நம்ம டாலர்ஸ்ல தான் வாங்கி ஆகணும். சோ டாலர்ஸ்லயே அந்த விலை ஏறிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ருபியும் டிப்ரிஷியேட் ஆயிட்டு இருக்கு. சோ நமக்கு டபுள் அடி மாதிரி. அதனால கமிங் மந்த்ஸ்ல கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்கன்னு சொல்றாங்க. சோ ஓரளவுக்கு இப்ப உங்களுக்கு ருபி டிப்ரிசியேஷனை பத்தி ஐடியா வந்திருக்கும் நான் நம்புறேன். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.